So you can see a dragon monkey over there. This monkey. ஸோ கைஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் கல்வெட்டு. நான் உங்களுக்கு டிஎஸ்ஆரில் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஒரு கல்வெட்டு இருக்குது, இது பாருங்கள். இதுதான் அந்த கோயில், குந்தவை தேவி கோயில் ஏதோ சொல்கிறாங்க அந்த கோயில். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இது ஸ்டாச்சு ஆஃப் த தீர்த்தங்கரா. ஸோ கைஸ் இதுதான் அந்த கல்வெட்டுகள். இந்த கல்வெட்டு வந்து 1024 காமன் எரா, அதாச்சும் 1024 BC, 1024 AD. அந்த காலத்தில் வந்து ராஜராஜன் சோழன் முதலாம் ராஜராஜ சோழன் வந்து இந்த கல்வெட்டெல்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த பாறையில் கூட எழுதியிருக்காங்க கைஸ். இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியல, பட் என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் வந்து முதலாம் ராஜராஜ சோழன் வந்து இங்கே இந்த குந்தவை தேவி கோயில் கட்டுறதுக்காக தானமாக கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். ஸோ கைஸ் அதான் மெயின் என்ட்ரன்ஸு. வந்தீங்கன்னா நேராக கீழே அந்த கோயிலுக்கு போயிடலாம். அந்த கோயில் ஒரு புத்தர் சிலை இருக்குது, அதை பார்த்துட்டு நாங்கள் இப்போது ஸ்டெப்ஸ் வழியாக மேலே வந்திருக்கோம். மேலே போனால் அந்த சமணர் படுக்கையெல்லாம் இருக்குது, அதையும் போய் பார்க்கலாம். இப்போது இந்த பக்கம் போக போகிறோம். அங்கே போகிறதுக்கு முன்னாடி இங்கே இன்னொரு கல்வெட்டு இருக்குது கைஸ், இதை காட்டுறேன். ஸோ கைஸ் நீங்கள் மேலே வந்தீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ் ஓட்டின மாதிரியே ஒரு கேட் போட்டிருக்காங்க, ஒரு இது மாதிரி கிரில் மாதிரி. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாறையில் மறுபடியும் இன்னொரு கல்வெட்டு இருக்குது. இந்த கல்வெட்டெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரியல அப்படின்னாலும் கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு பழமையான கல்வெட்டை பார்த்துட்ருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயமே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் இதை மிஸ் பண்ணாதீங்க. இங்கே இருக்கிற தமிழ் தான் அதில் அந்த சில வார்த்தைங்கள்லாம் புரியுது கைஸ், ஆனால் சிலதெல்லாம் எனக்கு இது தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு பாம்போட சிலை. ஆனால் இதில் என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்குன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது பாம்பு. அது பாம்பு ஆனோன்னு தெரியல எனக்கு, மேபி வேறு எதனா கூட இருக்கலாம். என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். Those who are watching it, just see the amazing ancient culprits. It's amazing and beautiful things. There was found many monkeys were found here. Apart from this, there are new monkeys with jeans and t-shirts. இந்த தோணி தலைய லோனாய் தாங்க முடியலப்பா. Thank you. One monkey is rolling here and there. It's Nagaratham. See this beauty of this place. It was said that the monks came here. They came all over and they stay here.
So most probably these are the things which is protected by the Archaeological Survey of India. So the government is protecting this place. So and in the walls you can see the scriptures of Tamil everywhere. So 1000 years old, very old, and the first language thought to be a first language was written everywhere in the walls. Above this you can see a big floor. It's floor, the powder, ഇവിടെ வந்து இங்க வாங்க. So you can see a dragon monkey over there. This monkey. Yeah, see man. Action. Oh, now we are going to see the sculpture of Bahubali. So one Bahubali is getting down. ஸ்கிரீனுக்குள்ளே வரல அவரு. அது லென்ஸ் பெரிய லென்ஸியா சத்தியமா ரொம்ப பெரிய இருங்க நான் என் ஃபோன்ல எடுக்கிறேன். Bahubali is coming down. We hope the places should not get damaged. மறுபடியும் எடுத்துக்கலாம் ரொம்ப கலாய்க்கிறாங்க. ஊர்ல 10-15 ஃப்ரெண்ட் வச்சிருக்கோம்னா சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இது. So we are going to see the sculptures of Bahubali. A place over here inside your wall. So there you can find all these things. Even it's real stamina to climb over here. So very beautiful. So again we have to get down. So there is narrow steepy steps. You must be careful while getting down. You can see our guys waiting here. Hi guys, actually when we came here it was very hot. Seriously, it was very hot, and we didn't have water. All the water we brought actually got over. You might think actually why we are speaking in English. We also actually don't know. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? சரியான சூடுங்க, வேற லெவல் சூடு. ஆனால் நீங்கள் இந்த ஸ்கல்ப்சர்ஸு, இந்த கல்வெட்டு, சமணர் படுக்கை அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள் கைஸ். ஆனால் இந்த இடத்த பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தண்ணி கொடுக்குவாங்க. தண்ணி தாங்க முக்கியம். இவர் கூட போனீங்கன்னா தெருக்கு தர்மடி பார்த்து கூட்டின்னு போவாது. வெளியே இருந்தே நீங்கள் வந்து அந்த பெயிண்டிங் பாருங்கள். நியர்லி 1000 years ஆஃப் ஏஜ். அது பாருங்கள், வெயில் மழை எல்லாத்தையும் பார்த்துருக்கு, இன்னும் அது டேமேஜ் ஆகாமல் இருக்குது. இதே மாதிரி பெயிண்டிங் தான் உள்ளே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த பெயிண்டிங்கை நம்ம போய் பார்த்துடலாம் வாங்க. ஸோ கைஸ், இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா மேலே உள்ள இன்னொரு கோயில் இருக்குது, அங்கே வாங்க. அங்கே வந்தீங்கன்னா புத்தர் சிலையெல்லாம் இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா சில டோர்ஸ் இருக்குது, சில குகைகள் இருக்குது. அதில் வந்து முதல் குகையில் வந்து பாகுபலி அவங்களோட தங்கைகள், அவங்களோட சிற்பங்கள்லாம் இருக்குது. பக்கத்தில் அந்த கடவுள்களோட சிலைகள்லாம் இருக்குது. ஸோ அடுத்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே போனோன்னா அந்த ஒரு 1000 வருஷம் பழமையான அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்குது கைஸ். நீங்கள் அதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். 4th டோர், 4வது கதவு என்டர் ஆகிறோம். ஸோ இங்கே பார்த்தோன்னா லிட்டில் பிட்டில் ஒரு ரொம்ப ஸ்மெல்லியாக இருக்குது. இட்ஸ் பெட்டர் டு கவர் வித் எ ஃபேஸ் மாஸ்க் ஆர் சம்திங் டு என்டர் இன் டு திஸ் பிளேஸ். எதுவேஸ் இந்த நேச்சுரலாக வந்து இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆனதுனால மேபி they built like this as a small way. So it leads to a steps over here. These are built in stones, large steps. Oh my god, we can see a resting place over here. இந்த மாங்ஸ் எல்லாம் இந்த பிளேஸில் தான் ரெஸ்ட் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஸோ இந்த வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. மேபி இந்த ராக்ஸ் அட்டாச் பண்ணி கட்டினதுனால குட்டியாக இருக்கா, இல்லை இங்கே வாழ்ந்தவங்க மேபி ஷார்ட்டாக இருந்தாங்களான்னு தெரியல. ஸோ யூ கேன் see natural paintings. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இது பெயிண்ட்ஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இங்கே ஒரு சின்ன அறை இருக்குது, ரூம் இருக்குது.
இதெல்லாம் மெடிடேட்டிங் பிளேசஸ் மாதிரி இருக்குது. ஐ திங்க் ஆல் திங்ஸ் ஃபார் மெடிடேட்டிங். Here are our guys. You can see them. ஸோ கைஸ், இதுதான் அந்த யூஎஃப்ஓவோட ப்ளூ பிரிண்ட்டுன்னு சொல்லப்படுற அந்த ஒரு இமேஜு, இந்த ஓவியம். இது பார்த்தீங்கன்னா நிறைய அந்த கியர்ஸ் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் நிறைய இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மூனோட அந்த கிரெசன்ட் ஷேப்பெல்லாம் தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கியூட் மாதிரியான அந்த ஒரு இதுவும் இருக்குது. சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இது வந்து ஒரு ஏன்ஷியன்ட் ப்ளூ பிரிண்ட்டாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு தாட்டம் இருக்குது. ஜஸ்ட் டு ஷோ யூ, இது நம்ம ஊரில் இருக்குது கைஸ். நீங்கள்லாம் வந்து பார்க்காம அப்படியே இருக்காதீங்க. தயவுசெய்து வந்து இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது என்ன ப்ளூ பிரிண்ட்டாக இல்லாமல் கூட போட்டோம். இட்ஸ் அ ரியலி அமேசிங். நீங்கள் ஜஸ்ட்டு கொஞ்சம் மேலே பாருங்களேன். கொஞ்சம் அப்படியே மேலே காமி. இது மேலே பாருங்கள். திஸ் இஸ் பியூர் ராக் ஜி. ஒன்றுமே பண்ண முடியாது. பாருங்கள், இது மேலே வந்து ஒரு கோட்டிங் கொடுத்து அதுக்கப்புறமா இந்த பெயிண்டிங்கெல்லாம் வரைஞ்சிருக்காங்க. இந்த பெயிண்டிங்கோட டீட்டெயில்ஸ் நான் வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் எந்த அளவுக்கு வேந்து பார்த்துட்ருக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இருங்க, நான் வந்து இந்த கேமராவில் காமிச்சு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கைஸ், இப்போ பாருங்கள், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், இந்த வளைவெல்லாம் தெரியுதா? என்னோடய விரல் சைஸ் பாருங்கள், என்னுடைய நகம் சைஸ் பாருங்கள், அந்த ஓவியத்தை பாருங்கள், எவ்வளோ டீட்டெயிலாக வரைஞ்சிருக்காங்கன்னு பாருங்கள் நீங்கள். சிம்பிளி அமேசிங், சிம்பிளி பியூட்டிஃபுல் கைஸ். இது வந்து எனக்கு வேறு வார்த்தையே இல்லை. அகைன் இது பாருங்கள், நடுவில் வந்து அந்த ப்ரீச்சர் உட்காந்துருக்காரு. அவங்கள சுற்றிலும் வந்து அவங்களுடைய சிஷ்யர்கள்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. So in this picture, this is a peculiar picture. You can see a wide difference between that picture and this picture. This picture was painted. Actually, you can see a monk sitting over here. இங்கே ஒரு மாங்க் இருக்காரு. இங்கே வந்து டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னா, வித்தியாசமான பல வகையான மக்கள் வந்து இங்கே வாழ்ந்ததுக்கான ஒரு அடையாளமாக கூட இருக்கலான்றது எங்களுடைய ஒப்பீனியனு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு certain group of people are there. They are grey colored and different colored, white, grey and different colored people are there. இங்கே பார்த்தீங்கன்னா it seems to be elite people with gold, jewels and all. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாங்க்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு தலைமையில் ஒரு வஸ்திரம் அணிந்து தேர் ஆர் நாட் எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் இருக்காங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இந்த சர்க்கிள்ஸில் வரையப்பட்டிருக்கு. இதனோட அடையாளம்னா பல வகையான மக்கள் வந்து இங்கே வாழ்ந்ததுக்கான அடையாளமாக இருக்கலாம். இதுக்கு வந்து ஒரு ஹெட்டாக இவங்கெல்லாம் வந்து மாங்கை வந்து வணங்கி இருக்கலான்றது இந்த ஓவியத்துலேருந்து நம்மளுக்கு வெளிப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். So coming forward, coming to this side of this monument, so we see a peculiar painting, guys. So just like that, if you see, it looks like a mermaid to me, because these are fish tails. These two fish tails are there, if you see carefully. But it goes into like a feminine body structure. But the peculiarity is, the difference is, this figure has a single eye on its forehead, which usually denotes the Hindu god. So this is in a type actually very mysterious to me, so or curious to know. I'm very curious to know what this picture actually means. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. நம்ம லேட்டஸ்ட்டாக பிஓபி போடுற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸு ஸ்டோன்ஸ்லேயே வந்து செதுக்கியிருக்காங்க. அழகாக இருக்குது. ஸோ ஃப்ளவர் டிசைன்லாம் இருக்குது. ஒரு அழகான ஃப்ளவர் டிசைன்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குது. ஸோ கைஸ், திஸ் இஸ் another depiction of the skillful Jain civilization. So here you can see a POP kind of structure which shows ultimate detail. Let me show you this. So let me show you this. Can you see this?
see, it is difficult for us to sit and take a videograph of this, but the skillful ancient people have actually done extensive artwork here. So they have designed everything in detail, and you can see the minutest of details here. These are very beautiful pictures, and you can see different colors which are being used. No chemicals, all have been used with vegetable colors only. So just look at the awe. I mean, it's really a feeling of awe that we are standing here and witnessing such a phenomenal piece of artwork. So we are seriously, I am actually thrilled, and I am actually very proud to be standing here. And there's one more structure, guys, here. There's one more structure, flower-like structure here. I don't know exactly what it is because it is very low. And so hopefully people who are seeing this, let us know what it is if you actually come here and visited and you've studied these things in detail. On the ceiling, there's another picture which is depicting a flower or different worlds. It looks like different worlds of a flower. So in botany, we might have studied stamens, gynoecium, and corolla, and all other layers. This is similar to that. I'm not saying it is flower, but it's similar to that. You can see the colors. It looks like a sunflower to me, actually. So all the florets would be in the same color as that of sunflower. So it is really amazing to see and witness such a kind of painting in our own hometown. It's nearly 30 kilometers from my hometown, but it is really amazing to be here and witnessing with my friends here. And I seriously thank my friends who have come and given me the company. Wow. Yellow, brown and grey கலரில் வந்து வரைஞ்சிருக்காங்க. அண்ட் டிஃப்ரெண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வரைஞ்சிருக்காங்க, அழகழகாக வரைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கில்ஃபுல்லாக இருந்திருக்காங்கன்றது பெருமைக்குரிய விஷயந்தான், ஆச்சரியத்தை தருது. ఇక్కడ பார்த்து So guys, we looked into different paintings, and this is one other painting which is complete. So previously in that room we saw a mermaid-like structure having a single eye, but here this image shows the full structure. That is, the legs are visible. Okay, so this dresses, they resemble the fish tail. This type of tail-like structure is present in both sides. That's what has confused us in the previous picture. But this is a complete image showing us the actual person and the dress and the different kind of jewelry this person is decorated with. And in addition, this person is shown to have 4 hands, 2 here, 1 here, and 1 on this side, holding this snake. So there is a naga or a snake which is held with the 2 pairs of hand by this deity. I don't know which deity is this, but this image or this art is just absolutely phenomenal, just beautiful. But for one thing, there are some kind of people who don't realize the significance and the beauty of this kind of art. You can see names here written here. I don't know what, I really pity them for their their ignorance. So please guys, if you come here, please pay some respect to these artwork done by much civilized people here and much skillful people. So let us give some kind of respect to the skill of those people and guard these kind of artwork. So please don't write here or litter here. When you come, just see and enjoy. You can actually see how bad this place is. They've actually broken this. It looks like a sa. So they've tried to write something. So please guys, don't do all such nonsense here. See, there is one more image here.
similar to the blueprint of the UFO there. But this is of a smaller size, but it's almost gone. It's almost eroded, and nothing can be clearly understood from this picture. At least that picture, the details were clear, but this picture, it is not clear, and almost the bottom part of the paintings are all gone. So nothing is clearly visible. So please guys, if you come here, have some responsibility and try to save these kind of artwork. That's our request. Top side of the temple, which we saw some time back. Here we can see a beautiful place where the water has been stored, which is made by man, clearly made by man. Why I am saying this, you can clearly see this holes. See, this has been drilled by humans. You can see the same drill marks here. The same has been, they've cut the rock here to make a boundary, to make a what do you say, a compound like structure. The same structure you can see here also. They've actually, you can see the drill marks here. So they've paved here. The same thing you can see here also, right? So this is a place which was used to store water up to this level, maybe. So maybe here they would have put some mud or some kind of adhesive to store water. So this is not the only structure here. There is another structure bottom also with the same kind of technology. They've cut the rock from both the sides, which is actually designed to store rainwater. It's actually like a ditch. From outer parts of the rock, the rainwater will be collected here into this dam, I mean a small check dam. Around this, now the temperature here is around approximately 110 degrees Fahrenheit, and this water should be around 80 degrees or something, which is remarkable, seriously. And I'm surprised to see such a kind of structures here in this surrounding this temple. And let's go into other parts of the temple and explore. So guys, this is the place where you can see the water body stored, and here this is a path actually. So this is a way in which you have to come up and see this place. So this place is just amazing guys. You can actually seriously come and have a thorough look here. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஒரு நல்ல நாளாக அமைஞ்சுது. இந்த வெயிலில் என்ன சாவடிச்சிட்டானுங்க. இருந்தாலும் கஷ்டப்பட்டு ஒரு பிளேஸை பார்த்தோம். ஒரு பிளேஸ், அருமையான பிளேஸ் நம்ம ஏரியாவில் இருக்குதுன்னு பார்க்கும்போது என்ன சொல்கிறது, ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தது டே. ஸோ இங்கே மேஷாக்கும் ஃபஸ்ட்டு மேஷாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கப்புறம் என்னை நம்பி வந்த எல்லா ஜீவன்களுக்கும் தேங்க்ஸ். மேலும் மேலும் இந்த மாதிரி நிறைய பிளேசஸ், அமேசிங் பிளேசஸ் நான் விசிட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் வண்டர் பாய்ஸ். வணக்கம்.